ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணைமதி எங்களுக்கு வணக்கம். இது 2025 குரு பயிற்சிக்கான ராசி பலன். குரு பயிற்சி மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருந்து ஓரளவுக்கு நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்த குரு பகவான், ஏன் ஓரளவுக்கு அப்படின்னு சொல்கிறோம்னா, மேசராசியை பொறுத்த வரைக்கும் சனி ராகு இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா, இப்போ ராகு ராசி கடந்து இப்போ தான் போனார் அப்படின்னு கடந்த ஒரு வருஷம் ஆகுது. சனி பார்த்திங்கன்னா இப்போ ராசி நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. அப்படிங்கிறதுனால சுமார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்கும். அப்படிங்கிறதுனால அது சுமார் ஒரு சில நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அங்கேருந்து பயிற்சி ஆகி உங்களோட 3ஆம் வீட்டுக்கு போகிறாரு. 3ஆம் வீட்டில் குரு இருக்கிறது சிறப்பாக. மறைவு ஸ்தானத்துக்கு குரு போனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி தன்னோட ஸ்தானத்துக்கு கேந்திர ஸ்தானத்தில் போகிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அலைச்சல் அப்படின்றது அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லணும். விரய செலவுகள் அதிகமாகும், ஆனால் சுப விரயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரி, திருமணத்துக்காக யாராவது வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, மேசராசியில் பிறந்து கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா திருமணம் கைகூடுறதுக்கான ஒரு அமைப்பு. தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பங்காளி வகை சொந்த பந்தத்துக்கிட்ட ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கலாம். நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். தந்தையால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்தந்த வயதில் இருக்கக்கூடியவங்க அந்தந்த பாக்கியங்களை பெறத்துக்கான நேரம். திருமணத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா திருமணம் கைகூடுறதுக்கு வாய்ப்பு. குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கான அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி நிச்சயமாக மேசராசிக்கு தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. பொருளாதார விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறீங்க, அதுவே தொழிலாக செய்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் தொழிலில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பு. பணங்கிறது கொடுத்து வாங்கும்போது கொஞ்சம் தாமதப்பட்டு கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மற்றபடி இந்த குரு பயிற்சி பார்த்திங்கனாக்கா 3ஆம் வீட்டுக்கு மறைவு ஸ்தானத்துக்கு ராசிக்கு 3ல் போனாலும் பகை வீட்டில் நின்னாலும் தன்னோட பார்வையின் பலத்தால் பல நன்மைகளை உங்களோட 7ஆம் வீட்டை பார்க்குறதுனாலையும், பாக்கியஸ்தானத்தையே குரு பார்க்குறதுனாலையும், லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டை குரு பார்க்குறதுனாலையும் பல நன்மைகளை தந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் இது கடந்த நிலைப்பாட்டை விட இந்த நிலைப்பாடு உங்களுக்கு இந்த 3ஆம் வீட்டில் இருக்கிறது சிறப்பை தான் தரும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கலாம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி ஆகி உங்களுக்கு 7.5 சனி காலம் ஸ்டார்ட் ஆனாலும் கூட இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு பல நன்மைகள் தரும். அதனால் வரக்கூடிய இந்த 7.5 சனி காலத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள்லாம் கம்மி பண்ணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டாக நல்லது அல்லது கம்ப்ளீட்டாக கெடுதல் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ராகுக்கு எது பயிற்சி ஆகி ராகு 11க்கு உங்கள் ராசிக்கு 11th அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் ராகு உட்காரும் போது கூட இந்த குரு பார்வையோடைய ஒரு வருஷத்துக்கு இருப்பார். அப்படிங்கிறதுனால 11ல் அமர்ந்த ராகுவோட நன்மைகளும் இன்னும் அதிகமாகும். மொத்தத்தில் மேசராசிக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.